இது ரோட்டை மூடி அந்த பக்கமும் சமநிலையா வரைக்குள்ள ரோட் தெரியாது. போகவே இயலாது, இதை தாண்டி போகவே இயலாது. இங்க வேற எப்படி வருதுண்டு திரும்புவாமா? ஓ திரும்புவோம், அதான் பெட்டர். இங்க 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 தண்ணி ஏறுது மேல, தண்ணி ரோட்டுக்கு ஏறிட்டு இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சேர்றாரு. இப்போ அங்கே இருந்து தண்ணி அதெல்லாம் உடைஞ்சிட்டு இந்த இடத்துல எல்லாம் பாருங்க படகு, அந்த ஃபைபர் போட் அதெல்லாமே கரைக்கு வந்துட்டு தான், இல்லாட்டிக்கு இதில் நிப்பாட்டி வச்சுருந்தத அது சேதப்பட போகுது. இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோட்டை மூடி மறைக்கிற மாதிரி வெள்ளம் பெறப்போகுது. சரண் வெளிக்கிடுவோமா? வெளிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் வரையக்குள்ள கொஞ்சம் ஆந்தோன்றது இப்போ இன்னும் நல்லா தீறி அடிக்க ஒழிக்கிட்டுது. அதில் ஒரு ஃபைபர் போட்டோன்னா அதில் நிப்பாடி வச்சுருந்தோம், கொஞ்சம் நேரம் ஆடிக்கொண்டு இருந்தது. இப்போ இன்னும் நல்லா அடிச்சதுன்னா அது இங்கால வந்துடும். இப்போ யோசிப்பேன், அது இப்போ கொஞ்சம் ஏறிட்டுது, நாங்கள் வரையக்க இருந்த விட கொஞ்சம் மேலே ஏறிட்டுது. இன்னும் கொஞ்சம் விட்டால் அது இங்கால வந்துடும். இதுக்குள்ள இப்போ வானம் போய் வர்றதும் கஷ்டம். நாங்கள் டக்குன்னு வெளிக்கிட்ட வேண்டா வெள்ளனை போயிடலாம். வேணுண்டா இன்னும் கொஞ்சம் அடிச்சு கொண்டு இருந்ததுன்னு சொன்னால் இதில் இன்னும் இப்போ பக்கத்தில் கார் போகுதுண்டா, நாங்கள் கார் பக்கம் விழுவுறோம். வேணுண்டா இங்கால சரியான காற்று கூட இருக்கு. கார் போனோன்னா அதுக்குள்ள ஒரு அந்த பேர்னலிஸ்ட் ஏரியா இருக்குது தானே, அந்த கேப்பில் நாங்கள் இங்கால போகிறோம். நேற்று அப்படி தான் அந்த இதில் போனது, பைக் போனதும் அப்படி தான். அதான் ஒருத்தர் பஸ்ஸுக்கு பின்னால் போனார், அப்போ பஸ் பக்கம் தான் எழுத்துட்டு பஸ் நின்றுனா பைக்கை எழுத்துட்டு போயிடும். பைக் எடுத்துட்டு போயிட்டு தாங்க. நாங்கள் இப்போ வெளிக்கிட்ட வேண்டாம், ஐயோ பைக்கில் போகிறது, பைக்கில் வாராங்களே கஷ்டப்படுத்தாம வந்து இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ கணக்காக இந்த இடத்த தாண்டிட்டோம்னா சரி